Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 14. நான் சீனு. போன கிளாஸ்ல if statement பத்தி பார்த்தோம். அது எப்படி வேலை செய்யுது அப்படினு பத்தியும் பார்த்தோம். இப்போ வந்து if else statement பத்தி பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா condition true ஆனா கீழ போயிட்டு ரன் ஆகும் அப்படினு சொன்னேன். ஒருவேளை false ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த if else அப்படின்றது. else அப்படினா ஒரு வேளை அது false ஆயிருச்சுனா அது கீழ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் பாருங்க. false ஆயிருச்சுனா Chinu is not big boy அப்படின்னு எழுதிடுறேன். அதாவது கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா Chinu is a big boy வரும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா நாட் பிக் பாய் அப்படின்ட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிஷன் ட்ரூ, அதனால் Chinu is a big boy அப்படின்றதே வந்திருக்கு. இப்போது இதுவே கண்டிஷன் ஃபால்ஸ், அதாவது நான் சின்ன பையன், இந்த 20 வந்து 20யோட பெரிய நம்பர் போடும்போது 55 அப்படின்னு போடுறேன். இப்போ பாருங்கள் 55 less than 20 அப்படின்னு வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ வந்து else ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யும். டாக்குமெண்ட் சாரி இங்கே போடல, அதனால் இப்போ பாருங்க சேவ் பண்ணிட்டேன். Chinu is not big boy. ஓகேங்களா? அதாவது கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு எழுதியிருக்க இது வந்து டிஸ்பிளே ஆகும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அது டிஸ்பிளே ஆகும். அதுதான் இந்த இஃப் எல்ஸ். இதை வச்சு நம்ம நிறைய கம்பேரிஷன் பண்ணலாம். அது போக இந்த டேட்டு டைமிங்கு இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி இது வேணுனாலும் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அதெல்லாம் வச்சு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் 2 மெத்தட் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.